எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட கொடூரமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு அவங்கள பத்தி சொல்றாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னை இந்த மாதிரி ஐலேண்டுக்கு கூட்டி போனாங்க. அங்க வந்து பில் கிளின்டன் வந்து எங்களெல்லாம் 4 கால்ல தான் நடக்க சொல்லுவாங்க. நாயோட காலர் மாதிரி இருக்கும். அதுல வைரம் எல்லாம் பதிச்சிருக்கும். அப்போ அது ஸ்பெஷல்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாரும், பெண் குழந்தைங்க எல்லாரையும் இப்படி 4 கால்ல வர சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு லீஷ் போட்டுருவாங்க. இல்ல ஏதாவது கீழே மெஸ் ஆயிடுச்சுன்னா எங்களை நாக்காலேயே நக்க சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கீழே விழலைன்னா கூட வெறும் நக்கி நக்கி எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவாங்க. சிறைன்ற படத்துல கூட நம்ம பார்த்தோம். வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க தமிழர்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஒரு பவுல்ல ஏதாவது சில சாப்பாடு பொருள்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து ட்ரீட்டாம். இந்த டாகுக்கு ட்ரீட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி 4 கால்ல போய் நான் காயால தான் கவ்வி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கால்ஃப் கோர்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுல வந்து ஓட விடுவாங்களாம் எல்லா குழந்தைங்களையும். 10ல இருந்து 15 வயசுக்குள்ளதான் எல்லாரையும் ஓட விடுவாங்க. பேட்டரி கார் மாதிரி, கால்ஃப் கார் மாதிரி ஒரு கார்ல பில் கிளின்டனோட ஒய்ஃப் ஹிலாரி கிளின்டனும் அங்க வருவாங்க. செக்ஸுக்காக இல்ல, அவங்க வர்றது எல்லாரையும் மிரட்டுறதுக்கு, இங்க வா இதை நக்கு அப்படின்னு சாட்டையால அடிக்கிறதுக்கு. கோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஏரியா இருக்கும். அதுல அந்த குழந்தைங்களை எல்லாம் ஓட விடுவாங்க. துரத்திக்கிட்டே போவாங்க. இந்த பில் கிளின்டன் ஓடுவார் அவங்கள பிடிக்கிறதுக்கு. யாரு பிடிக்கிறாங்களோ அவங்கதான் அன்னைக்கு வந்து அவரோட ரூமுக்கு போக வேண்டியது. சின்ன பொண்ணுங்களா தான் பிடிப்பாரு. இதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹிலாரி கிளின்டன் வந்து கால்ஃப் கார்ல வருவாங்க. வச்சிருப்பாங்க, ரைஃபிள் வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அநேகமா இதெல்லாம் தான் வந்து தமிழர்களுக்கு நடந்திருக்கணும். அதைத்தான் இவங்க ரிப்பீட் பண்றாங்க. இவங்க தான் யூதர்கள் தான் மகா சைக்கோபாத்துகளாச்சே. இந்த யூதர்கள் நார்மலான பீப்புள் கிடையாது. இந்த நோவாவும் முருகனும் சமகாலத்தவர்கள். எல்லாருமே கப்பல் கட்டினாங்க. எல்லாருமே கப்பல் கட்டி அந்தந்த இடத்துல சில இடத்துல இருந்தாங்க. சில பேர் கொஞ்சம் தூரமா போனாங்க, மெக்சிகோ அந்த மாதிரி எல்லாம். இவங்க வந்து ஆரோரூட்டுக்கு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரஷ்யா கிட்ட, ஸ்பிட்டி வேலி கிட்ட போய் தரை தட்டி இருக்கு இவங்களோட கப்பல். அந்த கப்பல்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம், தண்ணியில இருந்து நம்ம பிழைச்சு எழுந்துருவோம்னு. ஆனா இவங்க வந்து ரொம்ப தூரம் போயிருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம மட்டும்தான் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நாம ஊதினவர்கள், கடவுளர்கள் அப்படின்னு நினைச்சு அவங்கள தாங்களே கடவுள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது குளிர் பிரதேசத்துல அவங்க கோல் பிளட்டா தான் ஆயிடும். மனித தொடர்பே இல்லை. அவங்க ஷெம் ஜாவித் அவங்க ஷெஃபாடிக் அஷ்கனாசி. இந்த அஷ்கனாசின்றது ஆஷஸ், நாசி வந்து நாசம் பண்றவங்க. அவங்க அப்படிதான் கொச்சியில இன்னமும் இருக்கிறாங்க. ஒண்ணு நியாண்டர்தால் அந்த மனுஷங்களோட இணைஞ்சிருக்கணும், இல்ல மனுஷங்களே இல்லைன்றதுனால வேற ஏதோ மிருகங்களோட இணைஞ்சிருக்கணும். 13 பேர் போயிருக்கிறாங்க. அந்த 13 பேர்ல ஒருத்தர் தன்னோட குழந்தையே வெட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன பசி ஒன்னும் கிடையாது, அங்க சாப்பிடறதுக்கு ஒன்னும் கிடையாது. குளிர் பிரதேசம், தமிழ்நாடு மாதிரி ஒரு அழகான எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு நல்ல சீதோஷ்ணத்துல இருந்து போன அவங்க இந்த குளிர் பிரதேசத்துல அவங்களால அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ they became very cold blooded and they started eating their own family. அப்படிதான் நடந்திருக்கு. அது ஃபைல்ல அப்புறம் என்ன சொல்றாங்க, பெண்ணோட மார்பகத்தை கட் பண்ணி அதுல சாக்லேட் ஊத்தி அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மார்பகத்தை வெட்டின குழந்தைகள் எல்லாம் ஒரு டாக்டர், அமெரிக்கால இருக்கிற டாக்டர் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கு. அதனால அவருக்கு ஒரு கிஃப்டா அவர் வந்து நிறைய வாட்டி ஐலண்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. குழந்தைங்களை கூட்டி வந்திருக்காரு. குழந்தைங்களை எங்க இருந்து எடுத்து போயிருக்காரு. தான் தான் குழந்தைங்களை வளர்க்குறோம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு ஆட்களை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது.